ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நேற்று அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதனால் அம்மா நிறைய பொருள்லாம் கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன பொருளான்னு பார்க்கலாமா? அம்மா இந்த வாளி நிறைய தோசைமாக கொடுத்துட்டாங்க. அது காலையில் கொஞ்சம் யூஸ் பண்ணியாச்சு, அதனால் மீதி இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் சந்தையில் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கி தந்துருந்தாங்க. அப்புறம் கேரட்டு, சவுசவு, தேங்காய், இஞ்சி, இந்த எலுமிச்சைப்பழம். இந்த எலுமிச்சைப்பழம் ஒன்று வந்து 5 ரூபா தான். நல்லா பெருசாக இருந்துச்சு. நல்லா பெருசாக இருக்குது பார்த்திங்களா? ஒரு எலுமிச்சைப்பழம் 5 ரூபா. அதனால் இந்த எலுமிச்சைப்பழம் வாங்கினாங்க. அப்புறம் 1/2 கிலோ தக்காளி. அப்புறம் இந்த மாங்காய். ஒரு மாங்காய் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு அம்மா வாங்கி தந்துருந்தாங்க. அப்புறம் இது 1 கிலோ ஆப்பிள். அப்புறம் கருவேப்பிலை. எப்போதுமே அம்மா தான் எனக்கு கருவேப்பிலை கொடுத்து விடுவாங்க. கருவேப்பிலெலாம் இங்கே துட்டு கொடுத்து வாங்க முடியும்னு சொல்லிட்டு அம்மா தான் கருவேப்பிலை எப்போதுமே கொடுத்து விடுவாங்க. ஏன்னா அங்கே மரம் இருக்கிறதுனால அங்கேருந்து ஒடிச்சு அம்மா கொடுத்து விடுவாங்க. அப்புறம் சந்தையில் வாங்கின வெண்டைக்காய். இது ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய். அப்புறம் இது வந்து கூழ் வத்தல். இது வந்து சித்தி போட்டிருந்தாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு அம்மா வாங்கி தந்துருந்தாங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 30 ரூபா. அதனால் சந்தையில் அம்மா வாங்கினாங்க. அப்புறம் இது வந்து இடியாப்ப மாவு. இடியாப்ப மாவு அம்மா அங்கே மிஷினில் கொடுத்து அரைச்சி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் இது வந்து புட்டு மாவு. புட்டு மாவும் இடியாப்ப மாவும் அம்மா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் இது வந்து வத்த குழம்பு. நல்ல எண்ணெய் மிதக்க இருக்கா, சூப்பராக. எங்கள் மாமா வந்து சமையல் வேலைக்கு போவாங்க, அதனால் சமையல் வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் வத்த குழம்பு பிடிக்குமேனு கொண்டு வந்துருந்தாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? நல்லா சுட சுட சோத்தில் வத்த குழம்பு போட்டு இறவி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வத்த குழம்பு. இது போக நாட்டுக்கோழி முட்டையும் தந்துருந்தாங்க. நாட்டுக்கோழி எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த பொருளாக தான் நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொருள். நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பொருளாக உங்கள் அம்மா கொடுத்து விடுவாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.